5 பேர் மரணம் வேதனை அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சென்னையில் வான்சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெயிலின் காரணமாக 5 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் 5 பேரின் மரணம் வேதனை அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்று அந்த விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு செல்லும் பொழுது போதிய வசதிகள், அந்த போக்குவரத்து நெரிசல் என பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக தண்ணீர் கூட குடிக்க இல்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சூழலில் அந்த நெரிசலில் சிக்கி ஒரு 5 பேர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நீர்ச்சத்து குறைந்து பல்வேறு காரணங்களால் அந்த அவதியுற்றார்கள். 5 பேர் மரணம் அடைந்திருந்தார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் மரணமடைந்த 5 பேருடைய செய்தியை கேட்டு வேதனை அளிக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திற்கு நான் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் வருங்காலங்களில் நடைபெறாமல் திறம்பட அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வரும் காலங்களில் அத்தியாவசிய தேவை பாதுகாப்பை திறம்பட செயல்படுத்துவதில் கூடுதல் கவனம் தேவை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். 5 பேரின் மரணம் வேதனை அளிப்பதாக அவர் தற்போது கூறிய நிலையில் இதனையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.